டேய் பிரதீஷ், ஏந்திரடா, எவ்வளோ நேரம் தூங்குவேன்? அம்மா, ஏனே தெரியல, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. ஆமாம், வர இருந்தது 10 மணி. தலை வலிக்காதா பின்ன? எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தா தலை சூடாகி வலிக்க தான் செய்யும். என்னம்மா இப்படி டாக்டர் மாதிரி கண்டுபிடிக்கிற? நீ படிக்காத மேதம்மா. போடா போ, போய் பிரஷ் பண்ற வழியை பாரு. அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிகிட்டே இருக்கியே, உனக்கு வாய் வலிக்காதா? கேப்படா கேப்பேன். வேற வேலைக்கு உனக்கு சோறு செஞ்சு போடுறேன் பாரு. ஏன் கேட்க மாட்டேன்? போய் வேலை வாட்டி இருந்தா ஏதாவது பாரு. ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுடா அந்த தேங்க்ஸ்? இவ்வளவு நேரம் எனக்கு அட்வைஸ் பண்ணி அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். அம்மா, ரொம்ப பசிக்குதுமா. ஏனே தெரியல, இடுப்பு ரெண்டும் கடுகடுன்னு வலிக்குது. ஆமாண்டா, வீட்டுக்கு வேலை செய்யற பாரு, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு போன பண்ணிட்டு இருந்தா இடுப்பு வலிக்க தான் செய்யும். மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது நடமாடணும். அதுக்கு தான் ஆண்டவன் கையும் காலம் கொடுத்துருக்கான். நீ எப்ப எழுந்து வந்திருக்க? அம்மா, சோறு போட சொன்னதுக்கு இந்த அட்வைஸா? ரொம்ப தேங்க்ஸ் தாயே. அம்மா, சாயங்காலம் ஆச்சுன்னா என்னன்னு தெரியலம்மா, கண்ணு ரெண்டும் எரியுதுமா பயங்கரமா. போனுக்குள்ளே கண்ணு வச்சுட்டு இருந்தா எரியத்தான் செய்யும். இதுல பத்தாத்துக்கு கம்ப்யூட்டர் வேற உங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏன் கண்ணு எரியாது? அம்மா, நான் ஒர்க்கில் இருக்கேன். ப்ராஜெக்ட் வீக்கெண்டுக்குள்ளே முடிக்கணும். இது என்னோட ஜாபுமா. இதான் நமக்கு சோறு போடுது. புரியுதா? ஜாபு. அம்மா, 2 கண்டக்காலம் ரொம்ப வலிக்குதுமா. இப்ப நடந்துகிட்டே போன் நோண்டிட்டே இரு, கால் வலி சரியா போயிடும். அம்மா, உனக்கு மொபைல் மேலே என்னம்மா கோவம்? எனக்கு ஒன்றும் மொபைல் மேல கோவம் இல்லடா. எல்லாம் வீட்டுல இருந்தோம், நாதியத்தை கிடக்கேன். நீ போய் போன் நோண்டு போ. அம்மா, உனக்கு என்னம்மா குறை? அப்பா உன மகாராணி மாதிரி தானே வச்சிருக்காரு. என்ன மகாராணி இருந்து என்ன பிரயோஜனம்? என்னம்மா சொல்ற? எப்ப இந்த ஆண்ட்ராய்டு நம்பர் வந்துச்சோ அப்ப வேணும் அனாதை ஆயிட்டேன். என்கிட்ட யாரும் பேசுறது இல்ல, என்னை யாரும் கவனிச்சது இல்ல. என்னம்மா சொல்ற? சாரிம்மா, இனிமேட்டு நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். உன் சாரியை கொண்டு குப்பத்துல போடு, நான் என் வேலையை பாக்குறேன். அம்மா, நில்லுமா. சாப்பிட்டியாம்மா? என்னடா கேட்ட? சாப்பிட்டியான்னு கேட்டம்மா. இப்பயாவது அம்மா நினைச்சு கேட்க தோணுச்சு, அதுவே எனக்கு போதும். நான் சாப்பிட்டேன்டா. சரிடா, நீ போய் போனையும் கம்ப்யூட்டரையும் பாரு. ஏன்னா அதுதான் நமக்கு சோறு போடுது. சொன்னது புரியுதுல்ல உனக்கு? அம்மா போன பாருன்னு சொல்கிறாங்களா இல்லை பார்க்க வேணும்னு சொல்கிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நண்பர்களே, இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் நடந்திருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வேலை முக்கியம்தான், அதை விட அம்மா ரொம்பவும் நமக்கு முக்கியம். எவ்வளோ வேலை இருந்தாலும் அம்மாக்காக நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. சரிங்களா?